அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராம்குமார் விவசாயிகளிடம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் சிமெண்ட் ஆலையான டால்மியா சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் இந்த தனியார் சிமெண்ட் ஆலையின் அலட்சியத்தின் காரணமாக தற்போது அந்த சிமெண்ட் ஆலை அந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை ஒட்டியுள்ள சுமார் 2 ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் முழுவதுமாக 10 அடி ஆழத்திற்கானது அந்த மண்ணானது அரித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி விவசாயி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளிமுத்து என்ற விவசாயி என்ன கூறுறாங்கன்னு பார்ப்போம். ஐயா, இப்போ என்ன நடந்துச்சு? இந்த உங்கள் வயலில் இவ்வளோ மண் அரிச்சிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு மண்ணை அரிச்சிட்டு போகிறதுக்கு காரணமே ஃபேக்ட்ரியினுடைய அலட்சிய காரணம், ஃபேக்ட்ரியினுடைய குழியில் காரணம்தான். இல்லாட்டி எத்தனையோ வெள்ளம் வந்திருக்கு. கொள்ளை மண்ணை ஒரு நாளும் அரிக்கிறதே இல்லை. இதில் என்ன சாகுபடி பண்ணியிருந்தீங்களா? என்ன சாகுபடி பண்ணியிருந்தீங்க? சில கல்லையும் மிளகாயும் வச்சுருக்கோம் சார். ஓகே, இது குறித்து இப்போ கலெக்டர்கிட்ட நீங்கள் அந்த மனு கொடுத்துறீங்களா? தனியார் சிமெண்ட் ஆலைக்கு புகார் பண்ணியிருக்கீங்களா? புகார் பண்ணியிருக்கோம். பேஞ்சன்னைக்கே போனோம். அங்கே எல்லாம் வரேன்னு இருக்காங்க. இன்னும் வரல. நாங்கள் சொல்லி 6-7 நாளாகுது. இன்னும் வரவே இல்லை, வந்து பார்க்கவே இல்லை. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற விவசாயி இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? இது இந்த வருஷம் தான் ஏற்பட்டிருக்கா இல்லை வருஷம் ஏற்படும்? சார், இது வந்து தண்ணி வரது வந்து இயல்பு தான் சார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 டைம் தண்ணி இதெல்லாம் காரை புரண்டு ஓடி இருக்குது. ஆனால் இது போல் பாதிப்பு வந்ததே கிடையாது. அன்றைக்கே அந்த தனியார் சிமெண்ட், இந்த டால்மியாவுக்கு சொந்தமான சிமெண்ட்டுங்க இது. தனியார் சிமெண்ட்லாம் சொல்கிறதில்ல, டால்மியா சிமெண்ட்டோட சுரங்கங்க இது. அவங்கள்ட்ட சொன்னதுக்கு இதை வந்து எந்த டைம் வந்து பார்க்கவோ போவோ எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லைங்க. அரசு அதிகாரிங்க 2 டைம் வந்து பார்த்துருக்காங்க. அது குறித்து இன்னும் எங்களுக்கு தகவல் சொல்லலைங்க. என்னோட கோரிக்கை என்னென்னா, இதோட எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை அடி ஆழம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு அறிக்கையை அவங்க கொடுக்கணும். நான் அதை வச்சு எனக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கும் நான் அரசு நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இது சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு கொடுக்கணுங்க. எனவே இந்த விவசாயிகளின் கோரிக்கையின் பேரில் தனியார் சிமெண்ட் ஆலையான டால்மியா சிமெண்ட் ஆலையின் அலட்சியத்தால் தான் இந்த அளவிற்கான பாதிப்பானது தற்பொழுது ஏற்பட்டு உள்ளது. எனவே வருங்காலங்களில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் சிமெண்ட் ஆலைகள் வந்து தங்கள் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களை தோண்ட வேண்டும். இவ்வாறு பாதிப்பு ஏற்படும் போது அதற்கான உரிய இழப்பீடு தொகையை அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு வழங்க தனியார் சிமெண்ட் ஆலைகள் முன்வர வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக பெரிய திருக்கோணம் கிராமத்திலிருந்து பி. ராம்குமார்.